வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு வெர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் செட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போயிட்டு வரும். திடீர்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து தண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெர்டிக்கல் அக்வாரியம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவில் வச்சு நம்ம வந்து வெட்டி வாங்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவு வச்சு வந்து வெட்டிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃபிஷ் டேங்கில் தான் செய்ய போகிறோம். அதுவும் ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணதில் தான் வந்து செய்ய போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டை சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக தான் இருக்கும். அது வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவு வந்து வெட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்றேன். இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வக ஷேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருந்தா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அளவு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வெட்டிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.25 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீளம் வந்து வச்சிருக்கேன். அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 12 சென்டிமீட்டருக்கு வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வச்சு வந்து வெட்டியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறை பீஸ்ங்க, கொஞ்சம் சின்ன பீஸா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் உள்ளக்க வந்து போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அளவு வைக்கல, கொஞ்சம் போல வந்து இது பண்ணிட்டேன். இந்த அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 45 சென்டிமீட்டருங்க. 45 சென்டிமீட்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணாடியை வந்து வெட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து உள்ளக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தேவை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து தேவை. இந்த மேலே உள்ளதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தேவை. இதுதான் தேவை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிலிக்கான் ஜெல் இதை பேஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறோம். அப்படின்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வச்சு ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சமமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இழுத்து விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இந்த மாதிரி வந்து 3 இதை வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒட்ட வேண்டியது. இது வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இழுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வைக்க போகிறோங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வந்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கையில் இது பட்டுருச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மேலே வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போல் வந்து யாராவது கண்டிப்பாக ஒருத்தவங்க பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்பை வந்து பிடிக்க வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். அதுக்கும் இந்த பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைடாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி விட்ருங்க. இது வந்து இங்கே அப்ளை பண்ணுறதோட நம்ம சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு உள்ளக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா ஒழுகாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு வந்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா கையால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இழுத்து விடணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் வந்து இருக்கும். கையை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இழுத்து விட்டணும். அப்படி இழுத்து விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப் இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து இழுத்து விட்ருங்க. நல்லா இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வச்சு அப்படியே வந்து விட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து ஒட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நகரவே நகராது. அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து எங்கெங்கே வச்சா அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்ருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கும். வெளியே கூடி வந்து பார்த்திங்கன்னா காற்று போகாமல் இருக்கும் நம்மளுக்கு.
இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக செட் பண்ணிவிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அதை வெளியே கூடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது சிலிக்கான் ஜெல்லை வந்து நல்லா தடவி விட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செட் பண்ணியாச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகும், இங்கே வரைக்கும் வந்து வந்துட்டு அப்படியே அதாட்ட வந்து விளாடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காயணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். இது நம்ம வந்து ஒட்டி வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்படி வச்சு தூக்குனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வராது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணிட்டு அதை வந்து மேலே வரைக்கும் எப்படி தண்ணியை வந்து வரது கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாம் பண்ண அந்த வெர்டிகல் அக்வாரியம் இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க வந்து ஏர் வந்து ரொம்ப இருக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே செட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது தண்ணிக்கு மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிற்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஏர் இருக்கும். இந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தெர்மாக்கோல் வந்து எடுத்துக்கணும். தெர்மாக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து கனெக்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு தெர்மாக்கோல் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டியூப் வந்து வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அந்த டியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போகணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வரணும், மிதக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மிதக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ஏறனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உறிஞ்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை மாதிரி மட்டும் ஒன்று வந்து செட்டப் வந்து செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விட்டுருங்க. விட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மிதக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய டியூப்பாக கூட வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரிய போகிறோம் காற்றை. உரிய மூலம் சில நேரம் தண்ணி வந்து வரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து தண்ணி இருக்கும். உறிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கோங்க. கேப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிரும். ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து ஏரை வந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ அதனால தான் சொன்னேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரவே வராது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கும். பாருங்களேன், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வந்து கொஞ்சம், அதாவது அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துருச்சு அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டீப் வந்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து போடலாம். மீன் போட்டு வேற அது வந்து மேலே வரைக்கும் போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கும் தண்ணி வரட்டும். ஸோ அதுக்காக அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா மேலே வரைக்கும் போகுங்க. இருங்க வந்து அதையும் போட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து பாருங்கள், இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்டைல் மிதக்க தான் செய்யும். இப்படி ஒன்று வந்து வச்சு விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து மேலே போகுங்க. பாருங்கள், மேலே வரைக்கும் வந்து அப்படியே வந்து தங்கிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கனால இப்போ டக் வீட்டும் வந்து பாருங்கள் மேலே தான் போய்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கப்பீஸ் வந்து விட போகிறோம். கப்பீஸ் வந்து விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி வந்து விடலாம். சரி ஓகே, கப்பீஸ் வந்து விட்டுக்கிறேன். கப்பீஸ் வந்து விட்டாச்சுங்க. சரி ஓகே, கப்பீஸ் வந்து விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து உள்ளக்க வந்து விட்டுக்கிறேன். கோல்டு ஃபிஷ் தான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். சரி ஓகே, கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் ஏஞ்சல் ரெண்டுமே வந்து விட்டாச்சு. இப்போ வந்து மீன் வந்து போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க வந்து கிராஸ் பண்ணி உள்ளக்க வந்து போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து வந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் கான்செப்ட். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா திடீர்னு மேலே வரைக்கும் வந்து சூப்பராக இருக்குது, அதிசயமாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ எந்த மீன் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மீன் வருதான்னு பார்க்கலாம். கோல்டு ஃபிஷ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது கீழே தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வரலை. சரி வரட்டும், ஏதாவது ஒரு மீன் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு மீன் மட்டும் மேலே போயிடுச்சு பாருங்கள்.
ஒரு கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து இறங்கிருச்சு. இந்த மாதிரி தாங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா அதாட்ட மீன் வந்து பார்த்திங்கன்னா அதாட்ட மேலே வந்து போகும், கீழே வந்து வரும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இது கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து போயிட்டு வரும். கப்பீஸ் வந்து பாருங்கள் மேலே ஒரு மீன் ஓடிக்கிட்டு தெரியுது பாருங்கள். 2 மீன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு அந்த இதுக்குள்ளே. இந்த பாருங்கள் ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சின்ன மீன் அது. ஸோ இந்த மாதிரி தாங்க அழகாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மீனும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து வந்ததுக்கடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. பாருங்க கப்பீஸ் மீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. மேலே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வருது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீந்துறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீழே போய் பயந்து வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வைக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதாட்ட வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து பெரிய மீனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெர்டிக்கல் அக்வாரியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான செட்டப்பில் வந்து பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதை தான் இன்னைக்கு செய்யலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.